الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது இந்த தர்பியா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்வு ஆரம்பமாகிறது. மிக முக்கியமான இரு தலைப்புகளிலே பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் எங்களுடைய முதல் அமர்விலே நாங்கள் பார்த்தோம். இந்த இரண்டாவது அமர்வினுடைய முதல் நிகழ்ச்சியாக உல அமைதிக்கு கூறப்படுகின்ற 10 காரணிகள் என்கிற தலைப்பிலே இதற்கு முன்னர் 2 அமர்வுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் கடந்த 2 நிகழ்ச்சிகளிலே. இன்றைய தினம் அதே தொடரிலே எங்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதிய, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நாம் எல்லோரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாங்கள் அடைகிறதாக இருந்தால் இஸ்லாம் அதற்கான சில காரணிகளை சொல்லும். அந்த காரணிகள், அந்த விடயத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோமா, அந்த காரணிகள் எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒரு முறை பார்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே 5வது காரணியாக அல்லாஹு தஆலாவுடைய இறை சிந்தனையில் நாம் எல்லோரும் தொடராக இருக்க வேண்டும். திக்ர், இறைவனுடைய சிந்தனை, இறைவனை நினைவு கூறுகிற விஷயம் நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, அல்லது கூட்டாக இருந்தாலும் சரி, இரவில் இருந்தாலும் சரி, பகலில் இருந்தாலும் சரி, இறைவனுடைய சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அதை எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, குறையாமல் இறைவனுடைய நினைவு எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்திலே நிம்மதி வருவதற்கான ஒரு காரணியாக அதை என்ன செஞ்சிடும், அமைந்து விடும். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இந்த திக்ர் என்பது உங்களுக்கு தெரியும், திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த இறை சிந்தனை, இறை நினைவு குறித்து புகழ்ந்து பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலாவுடைய இறை நினைப்பில் தான், இறை சிந்தனையில் தான் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, அமைதி உருகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ அந்த அடிப்படையிலே உண்மையிலேயே ஒரு மூமினுக்கு இறைவனுடைய சிந்தனை என்பது இக்காலத்திலும் இந்த நேரத்திலும் என்ன செய்யணும், தேவை. இதை நாங்கள் பெறுவதற்கான வழிகளாக நம்ம என்ன செய்கிறோம், இந்த இறை சிந்தனையின் ஊடாக நாங்கள் நிம்மதியை பெறலாம். இந்த நிம்மதியை பொறுத்தளவில் உண்மையிலேயே எங்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதிய, சந்தோஷத்தை, வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, குடும்பத்தில் சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த சிந்தனைகள், இறைவனுடைய சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கஷ்டங்கள், சில நேரங்களில் மனசோர்வுகள், கவலைகள், இவைகளெல்லாம் எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ளுகிற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இறைவனின்பால் திரும்புவோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதை இல்லாமலாக்கி விடுவான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் நான் மேலே சொன்ன வசனத்தில் அல்லாஹு தஆலா அதான் என்ன செய்கிறான், அல்லதீன ஆமனு, யாரெல்லாம் ஈமான் கொண்டு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய இறை சிந்தனையினால் தான் என்ன செய்கிறது, உள்ளங்கள் அமைதியுறுகிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய இறை சிந்தனையினால் தான், இறை நினைப்பினால் தான், திக்ரினால் தான் என்ன செய்கிறது, உள்ளங்கள் அமைதியுறுகின்றன என்கிற அடிப்படை செய்தி அல்லாஹு தஆலா சூரத்துர் ரஅத் 28வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பாக நம்ம இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் அதி உச்சத்தில் வளர்ந்திருக்கிற ஒரு காலப்பகுதியில் நம்ம இருக்கிறோம். சுமாராக ஒரு 30 அல்லது 40 வருடங்களுக்கு முன்னர் குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு குடும்பத்தில் இல்லை.
அன்னைக்கு இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு குடும்பத்தில் இல்லை. தொழிலில் நம்ம முன்னேறி இருக்கிறோம், தொழில்துறையில் முன்னேறி இருக்கிறோம், கண்டுபிடிப்பில் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே இருந்த உறவு இன்னைக்கு இருக்கிறதா? இல்லை. அல்லாஹு தாலா யாருக்கு அருள் செய்திருக்கிறானோ அவர்களை தவிர. அன்றைக்கு குடும்பத்தினுடைய வீட்டு தலைவி, இல்லத்தரசிகள், அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் சமையல், பிள்ளைகளுடைய பணிகள், கணவனுடைய பணிகள் எல்லாம் செய்து அதற்கு பிறகு மேலதிகமாக பல மணி நேரங்கள் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அது இருக்கிறதா? 24 மணி நேரம் இன்னைக்கு போதாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்கிறது? இன்றைக்கு எங்களுடைய குடும்ப கட்டமைப்பு அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறது? நிம்மதிகள் எல்லாம் இழந்து, மகிழ்ச்சிகள் எல்லாம் இறந்து, உறவுகள் எல்லாம் திறந்து என்ன செய்கிறது? இன்னைக்கு உறவுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி பல பிரச்சனைகள் உருவாகி அந்த பிரச்சனைகளால் எங்களுடைய நிம்மதிகள் எல்லாமே என்ன செஞ்சிருது? இன்னைக்கு போய்விடுகிறது. சில நேரங்களில் குடும்ப பிரச்சனைகள், அல்லது தனி மனிதனுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள், அல்லது அவனுடைய தொழில் செய்கின்ற இடங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறைவனுடைய சிந்தனை இருக்குமாக இருந்தால், இறைவனுடைய நினைவு இருக்குமாக இருந்தால், அவன் அல்லாஹு தாலாவை பெருமைப்படுத்தி அல்லாஹுவை புகழ்ந்து அவன் என்ன செய்வான்? அவனுடைய உள்ளங்கள் அமைதி உறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாப் 41, 42 ஆகிய இரு வசனங்களில் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, உதுக்குருல்லாஹ திக்ரன் கசீரா, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நீங்கள் என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்க. அதிகம் அதிகம் என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கள். வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வாசீலா, இன்னும் அல்லாஹு தாலாவை நீங்கள் துதிபாடுங்கள். எப்பொழுது? காலையிலையும் மாலையிலையும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்கள், நம்ம இன்னைக்கு தொழுகைகளை நிறைவேற்றியதற்கு பிறகு அந்த சந்தர்ப்பம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கிய ஒரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய சில வழிமுறைகளை நம்ம என்ன செய்கிறோம்? ஔராதுகளை நாங்கள் ஓதுகிறோம். வளமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள், ஔராதுகளை நாங்கள் வளமையாக ஓதுகிறோம். அந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த வகையான அமைதியான நிலை பள்ளி சூழலை விட்டு வெளியில் வருகிற பொழுது படிப்படியாக அப்படி குறைந்து போய்விடுகிறது. அதே போன்று இது போன்ற மார்க்க ரீதியான மஜ்லிஸ்களில் ஏற்படுகிற அந்த நிம்மதி அல்லது அந்த ஆறுதல், அது அல்லாத இடங்களுக்கு போகிற நேரத்திலையும் அதுவும் என்ன செஞ்சிருது? இல்லாமல் போய்விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய சிந்தனையினால் எங்களுடைய உள்ளங்கள் அதை என்ன செய்யணும்? நினைத்து நினைத்து நாங்கள் அல்லாஹு தாலாவோடு தொடர்போடு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு தொழுகையை முடிக்கிறோம். உண்மையான இறை விசுவாசி அடுத்த தொழுகை எப்போ வரும் என்று சொல்லி எதிர்பார்ப்பான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அசர் தொழுகையை முடித்திருக்கிறோம், மகரிபு தொழுகை வருகிற பொழுது என்ன செய்வோம்? நம்ம அதற்கான தயார் நிலையில் இருக்கிறோமாக இருந்தால் அந்த நினைவுகள் எங்களுடைய உள்ளங்கள் பசுமையாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் முழுமையாக நாங்கள் இந்த குடும்பத்தை துறந்து தொழிலை துறந்து அப்படி இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லலை. நம்ம அதுதான் புரிஞ்சு கொள்ளணும். என்ன, துறவர போக்கு சமூகம் தேவையில்லை, மனைவி மக்கள் தேவையில்லை, தொழில் தேவையில்லை என்கிற அந்த நிலையில் நாங்கள் இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு இறைவனுடைய சிந்தனைகளை நம்ம என்ன செய்யணும்? எங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற செய்தி இந்த வசனங்கள் என்ன செய்கிற எங்களுக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த வகையில் இறைவனுடைய சிந்தனை என்பது மிக முக்கியமானது. இந்த இறை சிந்தனைக்கு நேர் எதிரானது தான் பொடுபோக்கு. அரபில் கஃப்லான்னு சொல்லி சொல்லுவாங்க. கஃப்லான்னா என்ன செய்யுது? சில நேரங்களில் சில சகோதரர்கள் பள்ளிக்கு வர்ற நேரத்தில் ஏனோ தானோ என்கிற ஒரு நிலையில் என்ன செய்வார்கள்? பள்ளிக்கு வருவாங்க. அவர்களுடைய தொழுக முறை, அவர்கள் வருகிற முறைகள் எல்லாம் பார்த்தாலே தெரியும், இதில் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு தொழுகையை, ஒரு கடமையை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த வகையில் இந்த இறை சிந்தனைக்கு நேர் எதிரானது நாங்கள் அல்லாஹ்வுடைய நினைப்பு விட்டு அப்படி பொடுபோக்காக அப்படி மறந்து விடுகிறது. அப்படி விடுகிற நேரத்தில் என்ன செய்யும்? உலகத்தில் மூழ்கிடுவோம், அல்லது இஸ்லாமிய கடமைகளை முழுமையாக விட்டு நாங்கள் ஒதுங்கிடுவோம். எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் என்ன செய்யும்? அருந்து போய் அல்லது தூரமாகி போய்விடலாம் என்கிற அடிப்படையில் இந்த கஃப்லா என்கிற இந்த பொடுபோக்குத்தன்மை எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம சோம்பேறித்தனம்னு சொல்லுவோம் இல்லையா? சோம்பேறிகளா? குர்ஆன் என்ன சொல்லுகிறது? முனாஃபிகீன்கள் பள்ளிக்கு வர நேரத்தில் எப்படி வருவாங்க? சோம்பேறிகளாக, குசாலாவாக என்ன செய்வார்கள்? சோம்பேறிகளாக வருவாங்க.
ஆனால் இறை விசுவாசி எப்படி வருவானா? இல்லை. இறை விசுவாசி எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கடமை விஷயத்தில் என்ன செய்வான்? மிக கவனத்தோடு இருப்பான். உரிய நேரத்தில் உரிய முறையில் இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறையில் என்ன செய்வான்? அந்த கடமைகளை செய்வான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை சிந்தனையோடு உள்ளவருக்கும் இறை சிந்தனை அற்றவருக்கும் இடையில் ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மஸலுல்லதி யதுகுரு ரப்பஹு வல்லதி லா யதுகுரு ரப்பா. அல்லாஹ்வை நினைக்கிறவனுக்கும் அல்லாஹ்வை நினைக்காதவனுக்கும் உள்ள உவமை என்ன தெரியுமா? உயிர் உள்ளவனும் உயிர் இல்லாதவனையும் போல. அப்ப இறை சிந்தனையோடு இருந்தால் நம்ம உயிரோட்டத்தோடு இருக்கிறோம். ஆனால் இறை சிந்தனை இல்லை என்றால் நம்ம என்ன செய்யறது? இறந்து போன பிணத்துக்கு என்ன செய்யறது? சமமாக மாறிவிடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த ஹதீஸ் நம்ம புகாரியில், முஸ்லீமில், இன்னும் பல ஹதீஸ்களில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ இந்த இறை சிந்தனைங்கிறது என்ன? எங்களை உயிரோட்டம் உள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிறது. இறை சிந்தனை என்ன செய்கிறது? உயிரோட்டம் உள்ளவனாக இந்த உலகத்தில் என்ன செய்கிறது? வாழ வைக்கிறது. உண்மையிலேயே நம்ம இந்த இறை சிந்தனை எங்களுக்கு அடிக்கடி நாங்கள் திக்ருகள் ஓதுறது, ஔராதுகள் ஓதுறது, இறைவனுடைய சிந்தனையோடு இருக்கிற காரணத்தினால என்ன எங்களுக்கு பயனடைன்னா எங்களுடைய உள்ளம் அமைதி வருகிறது. ஒன்று. ரெண்டாவது, இன்னும் அதிகமான ஈடுபாடுகள் வணக்க வழிபாடுகளில் ஆன்மீகத்தில் என்ன செய்யணும்? எங்களுடைய கவனத்தை குவித்து அதனூடாக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இது எதனால் ஏற்படுது என்றால் இந்த இறை சிந்தனை தான். சில நேரங்களில் நம்மளே பாருங்களேன், உதாரணமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தொழுகை விட்டுட்டோம்னு வைங்க, ஆனால் அடுத்து வருகிற தொழுகையை உயிரோட்டமாக தொழுகிறதுக்கு சில நேரங்களில் ஏற்கனவே இருந்த உற்சாகம், ஏற்கனவே இருந்த ஆசையெல்லாம் அப்படியே கொஞ்சம் படித்தடியாக விட்டுரும். இன்னைக்கு ஜமாத்து விடுபடும், நாளைக்கு தொழுகை விடுபடும், பிறகு 2 நேர தொழுகை போகும், பிறகு ஃபஜ்ர் சுபகெல்லாம் போய் இஷா ஃபஜ்ரெல்லாம் போயிடும். அப்போ என்ன செய்வார்? காலக்கிரமத்தில் இவர் ஜும்மா தொழுகையோடு மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கி கொள்ளுகின்ற ஒரு மோசமான ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்துரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உதாரணம் என்பது மிக பொருத்தமானதாக நம்ம என்ன செய்கிறது இருக்கிறது. எங்களுடைய சிந்தனைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இன்றைக்கி பார்க்குறோம், மையத்தாக இருக்கிறது, அது எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. நம்ம எவ்வளோதான் பாசத்தோட அல்லது எவ்வளோ அரவணைப்போட எவ்வளோத்தை செலவழித்திருந்தாலும் அவர் மையத்து தான். குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் வேற, நாங்கள் வேற. அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவார், நாங்கள் எங்கட இடத்துக்கு வந்துடுவோம். அப்போ அதனால் என்ன செய்கிறது? இல்லை, மையத்து மாதிரி தான் ஒரு மனிதருடைய இறைவனுடைய சிந்தனை இல்லாமல் வாழுகின்ற மனிதருக்கான உதாரணம் அவர் இறந்து போன ஜடலத்தி போல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த செய்தியில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் நிறைய துறை சார்ந்த நூலுக்குரிய ஒரு ஆசிரியர். இவர் இந்த இறை சிந்தனையினால், திக்ரினால் என்னென்ன பயன்கள் பிரயோசனங்கள் இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 சொச்சம் பயன்களை சொல்கிறார். சொல்லிட்டு அவர் ஒரு நூலில் அல் வாபிலு ஸையிப் என்கிற ஒரு நூலில் சுமாராக 70 சொச்சம் இந்த திக்ருனுடைய பிரயோசனங்களை அப்படியே பட்டியல் போட்டு எழுதி வச்சிருக்கிறார். அந்த நூலை பார்க்குற நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். அல் வாபிலு ஸையிப் என்கிற இமாம் இப்னுல் கையிம் அல் ஜௌசியாவுடைய புத்தகத்தில் நம்ம என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். அப்போ அந்த அளவுக்கு பிரயோசனங்கள், 70 பிரயோசனங்களை இவர் தொகுத்து வழங்கியிருக்கிறார்டா. இந்த இறைவனுடைய சிந்தனை, இந்த திக்ர் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரதானமானது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றிய நினைவுகளை நாங்கள் அப்படியே அந்த இறைவனுடைய சிந்தனையினால் எங்களுடைய நேரங்களை கழிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இன்பம். எங்களுடைய நேரங்கள் இறை சிந்தனையில் கழியமாக இருந்தால் அதை விட ஒரு பெரிய ஒரு இன்பத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் காண முடியாது. இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் என்ன செய்து சில நேரங்கள் அடிக்கடி இறைவனுடைய சிந்தனையை தூண்டுகிற விதமாக இஸ்லாமிய கருத்துக்களை, ஆன்மீகம் ரீதியாக மார்க்க சம்பந்தமான செய்திகளை நம்ம படிக்கிறோமாக இருந்தால் அந்த சிந்தனைகள் எங்களுடைய என்ன செய்கிறது, நேரங்கள் கழிகிற பொழுது அந்த நேரங்கள் பிரயோசனமான நேரங்கள் தான், பிரயோசனமான நேரங்கள் தான். அதே போல எங்களுடைய மூச்சுக்கள் விடுகிற பொழுதெல்லாம் நாங்கள் இறைவனை நாங்கள் நினைத்து பார்க்கிறோமாக இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இறைவன் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். இன்றைக்கி நாங்கள் மூச்சு விடுறோம், எப்பொழுது எங்களுடைய மூச்சு நிற்குதோ அதோட என்ன செய்கிறது,
ஆள் முடிஞ்சுது, இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், பிரிந்து விடுவோம். அப்போ மூச்சு விடுகிற பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹு தாலா இன்றும் இந்த நேரம் வரைக்கும் என்னை மூச்சு விடுவதற்கு சுவாசிக்கிறதுக்கு அல்லாஹு தாலா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறானாக இருந்தால் அந்த மூச்சு அல்லது சுவாசம் எல்லாம் இறைவனுடைய சிந்தனையோடு இருக்கிற பொழுது அந்த நேரங்களும் பிரயோசனமானவைகள் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல நாங்கள் எங்களுடைய நாட்களில் எந்த நாளை இறை சிந்தனையோடு நாங்கள் கழிக்கிறோமோ, இறைவனுடைய வணக்க வழிபாடுகளோடு கழிக்கிறோமோ, அந்த நேரங்கள் அந்த நாட்கள் எல்லாம் மிக சிறந்த நாட்கள் தான். அப்போ நம்ம எதை பயப்படணும், இறைவனுடைய சிந்தனை இல்லாமல் கழிகின்ற மணி நேரங்கள், இறைவனுடைய திக்ருகள் இல்லாமல் கழிகின்ற நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என்பது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தேடி தருகின்ற காலங்கள் தான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, அப்போ இந்த இறைவனுடைய இந்த திக்ரு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குறிப்பாக அவனுடைய உள்ளத்துக்கு மிகப்பெரிய அமைதியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நிம்மதியை, ராகத்தை என்ன செய்கிறது, கொடுக்கிறது என்பதை இந்த திருமறை வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்கிறது. பாருங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. நம்மெல்லாம் அன்னைக்கு அந்த யாருமே அந்த நெருக்கடிகளை சந்திக்க இல்லை. அது அந்த நெருக்கடிகள் பொருளாதார அல்லது உணவு சாப்பாடு ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நாங்கள் என்ன செய்யலை, அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்த அந்த நெருக்கடிகளை சந்தித்ததில்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் பாருங்க, வலக்கது நஅலமு, எங்களுக்கு தெரியும், நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், அன்னக யதீகு சதுருக பிமா யகூலூன், உங்களோட இருக்கின்ற அன்றைய காபிர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற விஷயங்களால், பேசுகின்ற விடயங்களிலால் உங்களுடைய உள்ளம் நெருக்கடிக்குள் உள்ளாகுது என்பதை எங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பேசுறதால என்ன செய்ய, ரசூலுல்லாஹ்வுடைய மனசில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறாங்க, மனசில் ஒரு நெருக்கடி உருவாகுது, நிம்மதியே என்ன செய்யதை இழக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அதை பற்றியே சிந்திக்கிறாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்லுகிறான், இப்படியான நெருக்கடிகள் வருகிற பொழுது, மனசுக்கு வெறுக்கத்தக்க பேச்சுக்களை அவர்கள் பேசுகிற பொழுது நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, உங்களுடைய இறைவனை அவனுடைய புகழை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை துதி பாடுங்கள், அவனை நினைச்சு பாருங்க, அவனை நினைவு கூறுங்கள். இதை என்ன செஞ்சிடும், இவர்கள் எதை சொன்னாலும் அவைகள் எல்லாம் அகன்று விடும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம என்ன செய்கிறது, எங்களுக்கு ஒரு கஷ்டம், மனசுக்கு நெருக்கடி, துன்பம், கவலைகள், பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் எல்லாம் சில நேரங்களில் அலையலையாக என்ன செய்யலாம், வரலாம். வருகிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது, இது அப்படியே உள்ளத்துக்குள்ள பூட்டி அப்படி வச்சிருக்கிறோம். இது வச்சுட்டு இது யாருக்கும் சொல்றது இல்லை. யாரிடத்திலேயாவது மசூரா கேட்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அல்லது குறைத்துக் கொள்வதற்கு முயற்சிகள் கூட செய்யாத பல சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ மனிதன் என்கிறவன் பொதுவாக பிரச்சனைகளுக்குள்ளதான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அப்படி தான் என்ன செஞ்சிருக்கிறான், எங்களை பிரச்சனைகளை சூழத்தான் நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளங்களுக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய, எங்களுடைய உள்ளங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கக்கூடிய, எங்களுடைய மகிழ்ச்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவைகள் எது வந்தாலும் அல்லாஹு தாலா படைத்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் புகழ்ந்து துதிபாடி விட்டால் அல்லாஹு தாலா அவைகளை என்ன செஞ்சிருவான், நீக்கி விடுவான். வகும் மினஸ் சாஜிதீன், அல்லாஹு தாலா சொல்லுகிறான், ஒன்று அல்லாஹு தாலாவுடைய புகழை வைத்து நீங்கள் துதிபாடணும், ரெண்டாவது சுஜூது செய்கிறவர்களோடு நீங்கள் ஆகிருங்க. அப்போ இறை வணக்க வழிபாட்டில் நம்மளை என்ன செய்யணும், ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம வெளியிலே இருக்கிற நிம்மதியை விட பள்ளிவாசலில் நிம்மதியாக இருப்போமா இல்லையா? நம்ம இருக்கிற அந்த இடம் மிக முக்கியமான இடம், இறைவன் இபாதத்துக்கென்று வைத்திருக்கிற ஒரு இடம், உலகத்திலேயே மிக சிறப்பான அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகின்ற இடம் எந்த இடம், இறை இல்லங்கள். அப்போ அந்த இறை இல்லத்துக்குள்ள நம்ம போயிட்டு இபாதத்துக்காக வேண்டி நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிற பொழுது, அங்கே இருக்கிற திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கிற பொழுது, அல்லது சலவாத்துக்களை சொல்லிக்கொள்கிற பொழுது, அல்லது இஸ்திக்பார்களை நாங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது ஒரு வகையான நிம்மதியை எங்களுடைய உள்ளம் என்ன செய்யும், அடையும். அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ இந்த செய்தி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளங்கள் நெருக்கடிக்குள் தள்ளப்படுகிற பொழுது இதை கடைக்கு பிடிக்க சொல்லி என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்ன செய்கிறது, இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த செய்திகளை இறைவனின்பால் எந்த அளவுக்கு நாங்கள் போகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்,
எங்களுக்கு பிரச்சனைகள் அல்லாஹு தாலா தீர்ப்பான், கஷ்டங்களை கவலைகளை போக்குவான், உள்ளத்துக்கு அல்லாஹு தாலா நிம்மதியை தருவான். இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் அலைகிற பல நூறு சகோதரர்களை நம்ம பார்க்குறோம். நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஈமானுக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது, அவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. பேர் மட்டும் பார்த்தா என்ன செய்கிறது, அழகான பேர்கள், நம்ம வச்சிருக்கிற பேரை விட அழகான பேர்கள் வச்சிருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஆன்மீக ரீதியாக இதை எப்படி அணுக வேண்டும் என்கிற அறிவிப்பு அல்லது அது பற்றிய தெளிவு அவங்கள்ட்ட இல்லை. எல்லாத்தையும் எடுத்தால் என்ன செய்ய, என்னதான் எனக்கு தான் எப்பயுமே பார்த்தால் பிரச்சனையே, எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் தாலா என்னை சோதித்து பார்க்கிறான் என்று தன்னை மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய 600 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறவங்களே இவரை மட்டும்தான் அல்லாஹ் தாலா சோதிக்கிற மாதிரி என்ன செய்வார், இவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே சோதனைகள் என்பது அல்லாஹு தாலா தருகிறானாக இருந்தால் அதிலே நாங்கள் பொறுமையாளர்களாக இருக்கிறோமா என்பதை அல்லாஹு தாலா சோதித்து பார்க்குறான். எங்கள்கிட்ட ஏன் சோதனை வருது, எங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு அல்லாஹு தாலா. அப்போ இந்த வகையில் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த எங்களுடைய நிம்மதியை சந்தோஷத்தை அடைகிறதாக இருந்தால் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வழிகாட்டலை வழங்கினானோ, எப்படி இறைவன் பால் நெருங்க சொல்லி சொன்னானோ, ஆன்மீக ரீதியாக அதை அணுகச் சொன்னானோ அதே வழிமுறையை நம்ம என்ன செய்யணும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது 5வது காரணம். அதாவது தொடர்ந்து நம்ம என்ன செய்யறது, இறைவனுடைய சிந்தனையோடையே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வது. 6வது காரணம் அல் இஹ்சானு இலா இபாதத்தில்லா, இபாதில்லா, அல்லாஹு தாலாவுடைய அடியார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அது கால்நடைகளாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம். நம்ம என்ன செய்யறது, மனிதர்களோடு தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி உயிரினங்களை நம்ம வேதனைப்படுத்தலாமா, வேதனைப்படுத்தக்கூடாது. இஸ்லாம் என்ன செய்கிறது, அதை மறுக்குது. அது உயிரினம். அப்போ உயிரினங்களோடு குறிப்பாக மனிதர்களோடு நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல முறையில் நடந்து கொள்வது என்பது சில நேரங்களில் உணர்வு பூர்வமாக நம்ம அதை இஸ்லாம் அணுகலாம், அல்லது எங்களுடைய உள்ளங்களால் ஏற்படுகிற மாற்றம், அவருக்கு நல்ல கனிவான வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன செய்யும், நிம்மதியை நம்ம பார்க்கலாம். சில நேரங்களில் ஒரு மனிதரை நம்ம கோபத்தோடு ஆத்திரத்தோடு அணுகுவதற்கும் கனிவான வார்த்தைகளில் ஊடாக அவரை அணுகுவதற்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ இப்படி நம்ம என்ன செய்யறது, அணுகிற நேரத்தில் இந்த அணுகிற முறை உணர்வு பூர்வமாக எப்படி அணுகலாம்னு சொன்னால், உதாரணமாக ஒரு மனிதர் கஷ்டத்தோடு இருக்கிறார், அந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், உதவிகள் மேற்கொள்ளலாம். எங்களால் எது முடியும் அவ்வளவுதான், நம்ம பெரிய அளவுக்கு அல்ல. அப்போ அந்த வகையில் என்ன செய்கிறது, அவரை பண ரீதியாக அணுகலாம், அல்லது இவருக்கு இன்ன பதவியை கொடுத்தோம்னு சொன்னால் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நிம்மதி என்ன செய்யும், கிடைக்கும் என்றால் அந்த பதவியை கொடுக்குற அளவுக்கு என்ன செய்கிறது, நம்ம அதற்கான வழிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன இன்ன ஏரியாவுக்கு பகுதிக்கு நீங்கள் கவர்னராக நீங்கள் என்ன செஞ்சிருங்க, நியமிச்சிருங்க என்று சொல்கிறார். கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, பதவிங்கிறது நீங்களாக கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு அம்சம் அல்ல, நீங்களாக கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் பலகீனமான ஆள், உங்களுடைய நிலை என்ன, பலகீனமான ஆள். இந்த நிலையில் உங்களுடைய அந்த கவர்னர் பதவி என்பது நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அதை என்ன செஞ்சிடலாம், தேடி தரலாம். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்தில் அப்படியா இருக்குது, நம்ம தான் கேட்டு பெறுறோம். அதுக்காக வேண்டிய ஒரு பெரிய கூட்டத்தை நமக்கு பின்னாலே என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். நம்ம என்ன செய்யுது, இந்த பதவி எப்படியாவது எந்த வகையிலாவது எனக்கு கிடைச்சி விட வேணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பிரயத்தனம் முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சிடறோம். பணமா, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், பணத்தை வந்து ஹராமான பொருட்கள் குடிபோதைகளில் அதையாவது வாங்கி கொடுத்து இந்த பதவியை விட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது என்பதற்காக ஹராமான போதைப் பொருட்களை கூட நம்ம சமூகத்தில் இருக்கிற சில அதிகாரங்களை பெறுறதுக்கு என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்கிற ஒரு மோசமான ஒரு நிலை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த வகையில் என்ன செய்கிறது, நாங்கள் மனிதர்கள் என்கிற வகையில் சில நேரங்களில் எங்களுக்கு கூட பொருளாதார ரீதியாக உதவி செய்ய முடியாது, அல்லது பதவிகளோ அதிகாரங்களோ கொடுத்து உதவி செய்ய முடியாது. என்ன செய்யலாம், ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்குறார், ஏதாவது மார்க்க சம்பந்தமான அல்லது அவருடைய குடும்பவியல் சம்பந்தமாக அல்லது அவருடைய தொழில் நிமித்தம் என்ன செய்கிறார், ஒரு ஆலோசனை உங்கள்கிட்ட கேட்குறார். என்ன செய்யலாம், நம்ம
அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனையை வழங்கலாம். இதுவும் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு நலன் தான். இஹ்சான் என்பது என்ன? நலன்கள். அப்போ அந்த மனிதர்களுக்கு நலன்கள் பயக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும்? ஆலோசனைகள் வழங்குறது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒருத்தர் வர்றார், வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு அவுசினி என்ன செய்யுங்க, உபதேசம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கோவப்படாதீங்க, லா தக்லப். திரும்ப கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க கோவப்படாதீங்க. திரும்ப கேட்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கோவப்படாதீங்க. என்றால் ஒரு மனிதனுடைய நிலை, அந்த உபதேசம் எப்போ பயனளிக்கும்? அவர் முழுமையாக தன்னை அந்த உபதேசத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில், மனோநிலையில் அவர் இருக்கிறா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும். ஆத்திரத்தை திடீர்னு ஓடி வருவார், வந்து ஏதாவது ஒன்று கேட்பார், கேட்டு நம்ம சொன்னே என்ன செஞ்சிடும், விஷய விபரீதத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதர் வந்த நிலையை பார்க்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஆத்திரப்படாதீங்க, கோபப்படாம கொஞ்சம் இருங்க. அப்போ இந்த வகையில் பொதுவாக ஆலோசனைகள் என்பது மிக முக்கியமானது. நம்ம ஆலோசனைகள் வழங்குற நேரத்தில் அவரை ஒரு தொழில் நிமித்தம் ஒரு ஆலோசனை கேட்கிறாருன்னு சொன்னால் அவர் தொழிலில் முழுசாக லாஸ்ட் ஆகி போகிற அளவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆலோசனைகள் வழங்கிடக்கூடாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, இதுபோல நம்ம அவரை குழியில் தள்ளுற வேலையை பார்க்கக்கூடாது. ஆலோசனைகள் என்பது நம்ம எப்படி அந்த ஆலோசனைகள் எங்களுக்கு பிரயோசனம் அளிக்குமோ அதே அந்த ஆலோசனைகள் அவர்களுக்கு நாங்கள் வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருமண பந்தங்கள் சம்பந்தமான ஆலோசனைகள் வரலாம். குடும்பத்தில் சில நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை தீர்வு தேடி உங்கள்கிட்ட ஆலோசனைகள் கேட்கலாம். இது இஸ்லாம் என்ன சொல்லுது, என்ன வழிகாட்டல் சொல்லுகிறதுன்னு சொல்லி சில நேரங்களில் கேட்கலாம். கேட்குற நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஆலோசனைகளை நாங்கள் அந்த விடயத்தில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. ஆலோசனைகள் வழங்குற விஷயத்தில் கஞ்சத்தனம் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் காட்டக்கூடாது. ஆலோசனைகளை தெரிந்தால் வழங்குவோம், தெரியாது விட்டால் ஆலோசனை வழங்குகிற சகோதரர்களை அவர்களுக்கு காண்பிப்போம். காண்பிப்போமா இல்லையா? காண்பிப்போம். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்போ இந்த வகையில் இப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குகிற பொழுதும் எங்களுடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தீனு அந்நசீஹா. இஸ்லாம் என்றாலே என்ன? பிறர் நலம் நாடுதல். பிறருக்கு நலவு பயக்கக்கூடிய விடயங்களில் நம்ம என்ன செய்கிறது, நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது மார்க்க ரீதியாக, குடும்பவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக எதுவாக இருந்தாலும் அவருக்கு நலவை நாடக்கூடிய மக்களாக நாங்கள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒரு பெரிய ஹதீஸில், மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குரபித் துன்யா. யாராவது ஒருவர் இந்த உலகத்திலே ஒரு முஃமினுடைய கஷ்டத்திலே ஏதாவது ஒரு கஷ்டத்தை போக்கிவிட்டால், அதற்கு உதவி செய்து விட்டால், அல்லாஹு தஆலா அதுக்கு என்ன பிரதிபலன் கொடுக்குறான்? நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா. இங்கே ஒரு மூமின் அடைகிற கஷ்டத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், உதவி செய்கிறோம், கஷ்டத்தை இலகுபடுத்திடுறோம். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், நாங்கள் நாளைக்கு மறுமையில் எங்களுக்கு வருகிற கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்கிடுவான். அப்போ இந்த உலகத்தில் செய்கிற இந்த நலவு என்ன செய்கிறது, மறுமையில் எங்களுக்கு சில நேரங்களில் கஷ்டங்கள் வரலாம். அந்த கஷ்டத்துக்கு பலனாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு செய்கிற உதவி என்ன செய்கிறது, மாறி விடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. தொடர்ந்தும் சொல்லுகிறார்கள், வமன் யஸ்ஸர அன் முஹ்சிரின் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு அவனுடைய கஷ்டத்தை நீக்கிறானோ, இலகுபடுத்தி கொடுக்கிறானோ, அல்லாஹு தஆலா உலகத்திலையும் மறுமையிலையும் நீக்குகின்ற அந்த கஷ்டத்துக்கு துணையாக நிற்கிறவனுடைய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், நீக்கி விடுவான். அப்போ பொருளாதார வளர்ச்சிக்கு, குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சிக்கு, உள்ளத்தில் உள்ள நிம்மதிக்கு இது என்ன செய்கிறது, மிக முக்கியமான காரணமாகிறது. இன்னும் சொல்லுகிறார்கள், வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. சக முஸ்லீமுடைய குறைகளை யார் மறைக்கிறாரோ அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள மறுமையில் உள்ள இவருடைய குறையை அல்லாஹு தஆலா மறைத்து விடுவான். இதெல்லாம் என்ன செய்கிற எங்களுடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்துவதற்கான காரணிகளாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள், வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. ஒரு மனிதர் எந்த அளவுக்கு ஒரு அடியானுக்கு உதவி செய்கிறாரோ அந்த காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த உதவி செய்கிற அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். அப்போ நம்ம என்ன செய்கிறது,
எங்களால் ஒரு சிறிய ஒரு தொகை அல்லது சிறியதொரு உதவிதான் செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் பின்வாங்கிவிடக்கூடாது. அல்லாஹு தாலா இந்த உதவியினூடாக எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியில் அடைய வைக்கலாம், எங்களுடைய மனசுக்கு நிம்மதியை தரலாம், எங்களுக்கு வர இருக்கிற கஷ்டங்களை அல்லாஹு தாலா போக்கி விடலாம். மறுமையில் நாங்கள் வெக்கி தலைகுனிந்து இன்னுமே செய்யலையே என்று கைசேதப்படுகின்ற அப்படியான கஷ்டங்களை அல்லாஹு தாலா போக்கி விடலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான நலவான விஷயங்களிலே பிற சகோதரர்களுடைய விஷயத்தில் நாங்கள் பங்கெடுக்கிற பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்க விடயங்களுக்கு செலவழிக்கிறவனுக்கும் கஞ்சனுக்கும் ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஒருத்தர் அவர் போர் கவசத்தை அணிந்து வைத்திருக்கிற ஒரு மனிதரை போல ஒரு இரும்பு ஆடை என்ன செய்கிறார், அணிந்து வைத்திருக்கிறார். அந்த நல்ல மனிதருடைய ஆடை என்னன்னு சொன்னால், இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்துக்காக செலவழிக்க அந்த ஆடை என்ன செய்கிறது, அப்படியே அவருக்கு இடம் கொடுக்கிறது, விசாலமாகிறது, ஆடை அப்படியே கீழே இறங்குகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொடுக்க என்ன செய்யும், அவருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் இல்லாமல் மற்றவங்களுடைய துயர்களை துடைக்க வேண்டும், மற்றவருடைய கஷ்டங்களில் நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்கிற அந்த மனோநிலையை அல்லாஹு தாலா உருவாக்குறான். பகீல் என்கிற அந்த கஞ்சனுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யறான் தெரியுமா, இவனுக்கு அவருடைய சொத்துக்களை அப்படியே இது நான் சம்பாதித்தது, இது எனக்குரியது, இது என் மனைவிக்குரியது, இது என் பிள்ளைகளுக்குரியது, இதை ஏன் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், மற்றவருடைய கஷ்டங்களை உதவி செய்யறதுக்கு மற்றவங்க வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்களே என்கிற மனோநிலையில் இருக்க என்ன செய்யும், அவருடைய அந்த ஆடை என்ன செய்யறால் கையையும் கழுத்தையும் சேர்த்து அப்படி நெருக்கி விடுகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே மார்க்க விடயங்களுக்கு செலவழிக்கின்ற ஒரு மனிதருக்கு உதாரணமும், அந்த மார்க்க விடயங்களிலே கஞ்சத்தனம் செலுத்துகின்ற அல்லது பிறருடைய கஷ்டங்களுக்கு உதவி செய்யாமல் சொத்துக்களையே தன்னுடைய முழு நோக்கமாக கொண்டு சுருட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற பண முதலைகளுக்கு அல்லாஹ் தாலாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இப்படியான கஞ்சத்தனம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் பொதுவாக நல்ல விடயங்கள் என்று வருகிற பொழுது கண்டிப்பாக நாம் எங்களால் எது முடியுமோ அதை நாங்கள் என்ன செய்யணும், அந்த கொடுத்து உதவுகின்ற, ஏன்னா நம்ம வச்சிருக்கிற பொருளாதாரம் நம்மளுடையது அல்ல. எது வரைக்கும் நம்மளுடையது, நம்ம சாப்பிட்டு முடித்தது நம்மளுடைய சொத்து, நாங்கள் உடுத்தி கிழித்தவைகள் இத்து போனவைகள் நம்மளுடைய சொத்து, அடுத்து நாங்கள் என்ன செய்து சாப்பிட்டு மலமாக போனவைகள் நம்மளுடைய சொத்து. ஆனால் இருக்கிற சொத்து நமக்குரியதா இல்லை, நமக்குரியது இல்லை. இது ஏன் செய்யுது, நம்மளுடைய மூச்சு எப்பொழுது நிற்குதோ அதுக்கு பிறகு தெரியும் இந்த சொத்துக்கள் எல்லாம் யாருக்குரியதுன்னு சொல்லி. இந்த சொத்துக்களை சுருட்டுறதுக்கு எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க, வருவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த இருக்கிற சொத்துக்கள் அல்லாஹு தாலா எங்களை சோதிக்கிறதுக்கு கூட தந்திருக்கலாம். நம்ம என்ன செய்யணும், அதை முறையாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்ற கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆன்மீக ரீதியான விடயங்களுக்கு நாங்கள் இந்த மார்க்க சம்பந்தமான விடயங்களுக்காக வேண்டி எங்களாலான உதவிகளை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்படி செய்கிற பொழுது எங்களுடைய உள்ளத்தில் நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம் என்கிற செய்தியை நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். அதே போல அல்லாஹு தாலாவுடைய திருமறை வசனங்கள் என்ன செய்கிறது, எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த வழிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும். எனவே இரண்டு விஷயங்கள் நாங்கள் இன்றைய அமர்விலே பார்த்திருக்கிறோம். ஒன்று, தொடராக இறைவனுடைய சிந்தனையோடு நாங்கள் என்ன செய்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிப்பது. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய அடியார்களோடு, உயிரினங்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வது. எங்களுக்கு தந்தவைகள் ஊடாக அவற்றை நம்ம என்ன செய்கிறது, கஷ்டங்களை துடைக்கிறதுக்கு, துன்பங்களை துடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறது, உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அவ்வாறு மாறுகிற பொழுது நிம்மதிய சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த நிம்மதிக்கு தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம், குடும்பத்தை, உறவுகளை, நாட்டை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இஸ்லாம் அதுதான் சொல்லுது. என்ன, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை 4 பேர் ரோட்டில் நின்று கையேந்தக்கூடியவர்களாக விடுவதை விட அந்த பிள்ளைகள் பொருளாதார ரீதியாக
தேவையற்றவர்களாக இருப்பதை அவ்வாறு விட்டு செல்வதுதான் இஸ்லாம் என்ன செய்கிறது, வரவேற்கிறது. அந்த அடிப்படையில் கண்டிப்பாக ஹலாலாக நம்ம சம்பாதிக்கலாம், ஹலாலாக செலவழிக்கலாம், மார்க்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்யல கிடையாது என்கிற அடிப்படையில் இந்த ஆன்மீக ரீதியான விடயங்களிலே கூடுதல் கரிசனை காட்டுகிற பொழுது, அக்கறை காட்டுகிற பொழுது எங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நம்ம என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அல்லாஹு தாலா எல்லாருடைய கவலைகளையும் போக்கி, கஷ்டங்களை போக்கி, எங்களுடைய உள்ளங்களுக்கு மன ஆறுதலையும் நிம்மதியையும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.